வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. 2026 டி20 உலகக் கோப்பையின் மிக முக்கியமான சூப்பர் 8 சுற்றில் பிப்ரவரி 27 அன்று கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான போட்டியின் முழு விவரங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்செல் சாண்டர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்களாக டிம் செய்ஃபெல்ட் மற்றும் ஃபின் ஆலன் களமிறங்கினர். இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய முதல் ஓவரிலேயே ஒரு ரன் கூட கொடுக்காமல் மெய்டன் ஓவராக வீசி நியூசிலாந்து அணிக்கு ஆரம்பத்திலேயே பெரும் நெருக்கடி கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு செய்ஃபெல்ட் மற்றும் ஃபின் ஆலன் அதிரடியாக விளையாடத் தொடங்கினர். முதல் 6 ஓவர்கள் கொண்ட பவர் பிளேயில் நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 54 ரன்களை குவித்து ஒரு மிகச்சிறந்த தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தது. ஆனால் பவர் பிளே முடிந்தவுடன் இங்கிலாந்து அணி தங்களது சுழற்பந்து வீச்சாளர்களை களமிறக்கியது. 7வது ஓவரை வீசிய ஆதில் ரஷீத் 35 ரன்கள் எடுத்திருந்த டிம் செய்ஃபெல்ட்டை ஸ்டம்பிங் செய்து முதல் விக்கெட்டை வீழ்த்தினார். அடுத்த ஓவரிலேயே வில் ஜாக்ஸ் பந்துவீச்சில் 29 ரன்கள் எடுத்திருந்த ஃபின் ஆலன் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இங்கிருந்து இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் போட்டியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். டி20 உலகக் கோப்பையில் அறிமுக வீரராக களமிறங்கிய இளம் சுழற்பந்து வீச்சாளர் ரெஹான் அகமது தனது முதல் விக்கெட்டாக ரச்சின் ரவீந்திராவை 11 ரன்களில் வெளியேற்றினார். மார்க் சாப்மேன் 15 ரன்களில் ஆதில் ரஷீத் பந்துவீச்சிலும் டேரில் மிச்செல் 3 ரன்களில் லியாம் டாசன் பந்துவீச்சிலும் ஆட்டமிழந்தனர். அதிரடி வீரர் கிளென் பிலிப்ஸ் மட்டும் ஒருபுறம் பொறுப்பாக விளையாடி 28 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்தார். ஆனால் அவரும் வில் ஜாக்ஸ் பந்துவீச்சில் போல்டானார். கோல் மெக்கோன்சி 14 ரன்கள் எடுத்து ரெஹான் அகமது பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியது. ஆனால் தொடக்கமே அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. மேட் ஹென்றி வீசிய முதல் ஓவரிலேயே பில் சால்ட் 2 ரன்களில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்த ஓவரிலேயே லாக்கி பெர்குசன் பந்துவீச்சில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோஸ் பட்லர் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட்டாகி வெளியேறினார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கேப்டன் ஹாரி புரு மற்றும் ஜேக்கப் பெத்தேல் ஜோடி சேர்ந்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர். ஆனால் 26 ரன்கள் எடுத்திருந்த ஹாரி புரு கிளென் பிலிப்ஸ் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். சிறிது நேரத்திலேயே 21 ரன்கள் எடுத்திருந்த ஜேக்கப் பெத்தேல் ரச்சின் ரவீந்திரா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு டாம் பாண்டன் மற்றும் சாம் கரன் ஜோடி நிதானமாக விளையாடி 42 ரன்கள் சேர்த்தனர். ஆனால் சாம் கரன் 24 ரன்களிலும் டாம் பாண்டன் 33 ரன்களிலும் ரச்சின் ரவீந்திரா பந்துவீச்சில் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ரச்சின் ரவீந்திரா 19 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்துக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தார். கடைசி 3 ஓவர்களில் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு 43 ரன்கள் தேவைப்பட்டது. களத்தில் வில் ஜாக்ஸ் மற்றும் ரெஹான் அகமது இருந்தனர். போட்டி முழுமையாக நியூசிலாந்து அணியின் கைகளில் இருப்பது போல தோன்றியது. ஆனால் 18வது ஓவரை வீசிய கிளென் பிலிப்ஸ் பந்துவீச்சில் ஆட்டத்தின் திருப்புமுனை ஏற்பட்டது. அந்த ஓவரில் வில் ஜாக்ஸ் மற்றும் ரெஹான் அகமது இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடி 22 ரன்களை குவித்தனர். இதனால் இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை மீண்டும் துளிர்விட்டது. அடுத்ததாக 19வது ஓவரை நியூசிலாந்து கேப்டன் மிச்செல் சாண்டர் வீசினார். அந்த ஓவரிலும் இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக விளையாடி 16 ரன்களை எடுத்தனர். இதனால் கடைசி ஓவரில் வெற்றிக்கு வெறும் 5 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. 20வது ஓவரை மேட் ஹென்றி வீசினார். அந்த ஓவரில் பந்து வில் ஜாக்ஸின் ஹெல்மெட்டில் பட்டு பவுண்டரிக்கு செல்ல இங்கிலாந்து அணி 19.3 ஓவர்களில் 161 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்தது. வில் ஜாக்ஸ் 18 பந்துகளில் 32 ரன்களுடனும் ரெஹான் அகமது 7 பந்துகளில் 19 ரன்களுடனும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இவர்கள் இருவரும் இணைந்து வெறும் 16 பந்துகளில் 44 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். பந்துவீச்சில் 2 விக்கெட்டுகள் மற்றும் பேட்டிங்கில் ஆட்டமிழக்காமல் 32 ரன்கள் குவித்து ஆல்ரவுண்டராக அசத்திய வில் ஜாக்ஸ் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றில்தான் விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று குரூப் 2 புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றது.
மறுபுறம் இந்த தோல்வியின் மூலம் நியூசிலாந்து அணியின் அரையிறுதி வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அடுத்ததாக நடைபெறவுள்ள இலங்கை மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போட்டியில் பாகிஸ்தான் அணி ஒருவேளை பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் நியூசிலாந்து அணியை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் அரையிறுதிக்கு செல்ல வாய்ப்புள்ளது. எனவே இங்கிலாந்தின் இந்த வெற்றி பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்கொடையாக அமைந்துள்ளது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.